சார், ஒரு தெருநாய் எழுப்பும் தொடுமா இருக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அந்த தெருநாய் நடந்து வரும்போது ஒரு அரண்மனை நாயை சந்திக்குது. அரண்மனையிலேயே வளர்ந்து கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை நாயை சந்திக்குது. இந்த தெருநாய் போய் அரண்மனை நாயிட்ட கேக்குது, நீ எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்க, எப்படி உன்னுடைய உடல் மட்டும் இத்தனை பலமா இருக்கு, நீ என்ன சாப்பிடுவ, அரண்மனையில உனக்கு என்ன போடுவாங்கன்னு. இப்ப இந்த அரண்மனை நாய் சொல்லுது, காலையில எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமிசங்களை கொடுப்பாங்க, மத்தியானம் எலும்புகள், தலை சிறந்த எலும்புகளா கொடுப்பாங்க, சாயந்தரம் பாதாம் பால் கொடுப்பாங்க, அரண்மனையில எனக்கு விதவிதமான உணவுகள் வந்துகிட்டே இருக்கும், நான் நல்லா சாப்பிடுறேன், அதனால என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. இப்ப இந்த தெருநாய் கேக்குது, உங்க அரண்மனையில உன் அளவுக்கு இல்லையா கூட எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, நானும் உன்னை மாதிரி வந்துடுறேனே, சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்ல, உங்க அரண்மனையில என்னை சேர்த்துக்கிறியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே இந்த அரண்மனையில் வளர்ந்த நாயினுடைய கழுத்துல வெள்ளையா ஒரு தடம் இருக்கு. வெள்ளையா ஒரு தடம். இது என்ன தடம்னு கேக்குது தெருநாய். இந்த அரண்மனை நாய் சொன்னது, எல்லாம் சாப்பாடு போடுவாங்க, ஆனா என்னை ஒரு பெல்ட் போட்டு சங்கிலியில கட்டி வச்சிருவாங்க. தெருநாய் கேட்டுச்சு, நீ அடிமையா, சோறு போட்டு உன்னை அடிமையா வச்சிருக்காங்களா, அடிமையாக வாழ்றதை விட சோத்துக்கு வழி இல்லைனாலும் நான் சுதந்திரமா இருக்கிறது மேல் அந்த தெருநாய் ஓடி போயிடுச்சு. இது நாயின் கதை அல்ல, நமது கதை. அரண்மனை வாழ்க்கையை கற்பனையில் நினைத்துக் கொண்டு அடிமையாக வாழ்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். சோற்றுக்கு வழி இல்லை என்றால் கூட சுதந்திரமாய் இருப்பதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தால் இந்த வாழ்க்கை வரம்.